இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அமெரிக்காவை ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்பொழுது உள்நாட்டு பிரச்சனை நடக்குது, உள்நாட்டு போர். கருப்பின மக்களுக்கும் வெள்ளை நிற மக்களுக்கும் மிகப்பெரிய உள்நாட்டு போர் நடக்குது. இதுவே வெளிநாட்டு போர்னு அமெரிக்கா இராணுவம் எப்படி குவிச்சு அல்லது அழிச்சு ஒழிப்பாங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம் நமக்கு. ஆனால் உள்நாட்டு மக்கள் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, உள்நாட்டு போர் நடக்குது. தன் நாட்டு மக்களை அழிக்கவும் முடியாது, ஏன்னா அது கஷ்டம் இல்லையா. ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணுறாரு, முடிச்சுட்டு இருக்காரு. எப்படி என்ன சால்வ் பண்ணுறது, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா வெள்ளையின மக்கள் கருப்பின மக்களை ஏற்றுக்கொள்வதில்லை, ஒரு அவமரியாதையெல்லாம் நடக்குது. உள்நாட்டுக்குள்ளேயே குழப்பம், ஒருத்தவங்க ஏற்றுக்கிறதுல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்போது அமெரிக்காவில் இந்த உயர்மட்ட குழு அவங்க கூடி பேசி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் முடிவு செய்வாங்களோ, அந்த மாதிரி உயர்மட்ட குழு உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஆலோசகர் அதிபருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதிபரே, கவலைப்படாதீங்களா, சரியாக போயிடும், கடவுள் நம்ம கூட இருக்கார், நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருங்க என்று சொல்லுகிறார். ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறார். அதற்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், கடவுள் நம்ம கூட இருக்கார் சரி, ஆனால் நாம் கடவுள் கூட இருக்கிறோமா நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு புத்தகத்தில் படித்த நினைவு எனக்கு. கடவுள் எப்பொழுதும் நம்ம கூட இருக்காரு சரி, கடவுள் நம்ம கைவிட போவது கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம தப்பு தண்டா பண்ணால் கூட என்ன பண்ணால் கூட கடவுள் என் பிள்ளை என்ன பண்ணுறது, நமக்கு ஆண்டவரை கூட இருப்பார். ஆனால் நாம் அவருக்கான வாழ்க்கை வாழ்ந்து அவர் காட்டிய பாதைகளை வாழ்ந்து நாம் அவர் கூட இருக்கிறோமாங்கிறது தான் யோசிக்க வேண்டிய விஷயம். நாம் அவர் கூட இருக்கிறோமா, இந்த வார்த்தையினால தான் தியானிக்க இருக்கிறோம். நாம் எப்படி அவர் கூட இருக்க முடியும்? அவருக்கான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, கடவுள் காற்று நெறியில் நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் அவர் கூட வாழணும், அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழணும். நற்செய்தியிலே ஏசப்பா சொல்லுவார், திருமுழுக்கு யோவானை போல இனி ஒருவர் இந்த உலகத்தில் பிறக்க போவது கிடையாதுன்னு சொல்லுவார். திருமுழுக்கு யோவானை போல இன்னும் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க பிறக்க முடியாது. அவர்தான் மானிட மகனுக்கான வழியை ஆயத்தம் செய்ய வந்தவர். அவர்தான் வரவிருந்த எலியா என்று சொல்வார். அவர்தான் எலியான்னு சொல்வார். அந்த அளவுக்கு திருமுழுக்கு யோவான் மீது அப்பேற்பட்ட ஒரு வாழ்த்துறையை ஏசப்பா சொல்வார். அவரை போல ஒருத்தர் பிறக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? எல்லோரும் அவர் என்ன பண்ணுவாங்க, நீர் தான் மெஸ்ஸியானா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஏசப்பா அவர் திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துட்டு மக்கள் கேட்பாங்க, நீர் தான் வரவிருக்கும் மெஸ்ஸியா என்றால் என்கிட்ட சொல்லிவிடுங்கன்னு சொல்லுவார். உதாரணத்துக்கு இப்போ நான் வச்சுக்கோமே, ஆமாம் நான் தான் மெஸ்ஸியான்னு இருப்பேன். ஏகபோக வாழ்க்கை. எப்படி ஏகபோக வாழ்க்கை? நான் தான் கடவுள், நான் தான் வரவிருந்த மெஸ்ஸியா, எல்லாரும் என்ன வணங்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். இன்னைக்கு உலகத்தில் பாருங்களேன், தான் கடவுள்னு எவ்வளோ பேர். அடேங்கப்பா. அது எப்படி சொல்வது? என்ன ஒரு நீங்கள் சமூக வலைத்தளங்களை பாருங்க பார்ப்போம். தான் கடவுள், எல்லாம் என்கிட்ட வாங்க இல்லையா. நிறைய பெண் தெய்வங்கள் உட்காந்து குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, போடுறாங்க, வர்றாங்க இன்னைக்கு இல்லையா. இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், இன்னைக்கு தான் கடவுள் என்ற திருமுழுக்கு யோவான் வார்த்தைக்கு வரீங்க பார்ப்போம். நான் மெஸ்ஸியாவா? ஐயோ, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது. பார்த்து ஒரு செருப்பை அவுத்து கைட்டு அடிமை வேலை இது. அந்த அடிமையாக எசப்பாவை கூட செருப்பை கைட்ட கூட எனக்கு தகுதி கிடையாது. அவர் எங்க, நான் எங்க? அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் திருமுழுக்கு யோவான் சொல்லுவார்.
எல்லாம் கேட்பாங்க, நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும். அனைவருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சொல்லணும். நீ யார், என்ன பண்ணுற, நீ அரசு அலுவலாம் இருக்கிற, நான் ஏழை மக்கள் துன்புறுத்தாது. நீ என்ன பண்ணுற, வரி வாங்குற வேலை செய்கிற, ஏழை மக்களை துன்புறுத்தி வரி கேட்காது. நீ என்ன பண்ணுற, நான் பணக்காரன் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன், உங்கள்கிட்ட இருக்கிறது ஏழை கிட்ட பகிர்ந்து கொடு. அன்பின் இலக்கணமாக ஆண்டோடைய வார்த்தைக்கு என்னவோ அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய உன்னத நிலையிலே திருமுழுக்கவர் வாழ்ந்தார். அப்பேற்பட்ட மனிதருடைய அற்புதமான இறப்பனை பற்றி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம நட்சத்திரம் வாசிக்கிறோம். நம்ம இதை பாருங்க பார்ப்போம். ஏரோது என்ன பண்ண, தன்னுடைய சகோதரர் மனைவியை என்ன பண்ணுறான், இவன் தவறாக பயன்படுத்துகிறான். ஏன்னாப்பா, நீ அரசனாக கூட எவனா வந்தாரு, நீ செய்வது தப்பு, நீ செய்வது தவறு. உன் சகோதரனுடைய மனைவியை நீ கொண்டிருக்கிறன்னு சொன்னால் எப்படி ஒரு பாவமான காரியம். கண்டிச்சாரு போய், நீ அரசனா எவனோட அறியா, நீ கடவுளுக்கு காட்டிய நெறியில வாழணும். பிறன் மனை நோக்காமை, அடுத்த மனைவியை நீ கண் கொண்டு பார்க்குறேன், நீ பாவம் சொல்ற. அதன் விளைவு அந்த ஏரோதியா என்ன பண்றா, தன் மகளை விட்டு நடனமாட செய்து அந்த நடனத்துக்கு பரிசாக திருமுழுக்கவனுடைய தலையை கேட்டு திருமுழுக்கவனை அழிக்கிறார். அவர் தயங்கி போல பாருங்க, செத்தான பரவாயில்லையா, நான் ஆண்டவருடைய பாதையில பயணிப்பேன். இன்னைக்கு வாசகம் தானே, இன்னைக்கு நான் ஆண்டவர் காட்டி பாதையில் பயணிப்பேன், அவ்வளோதான். நீ என்னவா எனக்கு கொல்லு. அவர் தான் கடவுளுக்கு கூட இருக்கிறது. சரிங்களா? இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு எபிரேயர் திருமுகத்திலே தலைப்பே தான், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாசிக்கிறேன் பாருங்களேன். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். கூட இருக்கவங்க சகோதரியா பாவித்து அன்பு செய்யுங்க. பாருங்க பார்ப்போம். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். யாரும் எதிரியா பார்க்காதீங்க, அண்டை அயலானா பாருங்க. எசப்பா இருக்கோல் வருகின்ற நல்ல சமாளியை சொல்லுவார் இல்லையா, அதில் அந்நியன் யாரு, உன் உதவி யாருக்கு தேவைப்படுறாங்க, உனக்கு அந்நியன், அவனை காபந்து பண்ணுன்னு சொல்லுவேன். பாருங்க பார்ப்போம். இப்படி விருந்தோம்பலே நீ அனுசரிப்பதாலே, உங்களுக்கு இருக்கிறதை உன் அந்நியன் கூட பகிர்ந்து கொள்வதாலேயே நீ என்ன பண்ணுங்களா, நீங்க உண்மை அறியாமலேயே வான தூதரை நீ மகிழ்ச்சிப்படுத்துற, ஆண்டவருக்குரிய மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறேன். இன்னும் பாருங்க பார்ப்போம் இல்லையா. அவங்க என்ன பண்ணுங்க, நீங்க உங்களோடு இருக்கிறன்னு அவங்க நினைச்சுக்குங்க, உங்க மக்களை நினைச்சு அவங்க கூட நினைச்சுக்குங்க. சரிங்களா? நீ துன்புறுத்தக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுவதை மறக்காதீங்க. ஏன்னா நீயும் மனுஷன்தான், நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை வரலாம் உனக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ண, நீ துன்புறவங்களை மாதிரி யாருன்னா பேசாத. இன்னைக்கு ஆதான போட்டோம், நாளைக்கு உனக்கு நடக்கும். அது சொல்றாங்க பாருங்க. இப்போ துன்புறுத்தக்கூடிய உடல் உனக்கும் இருப்பதால் துன்புறுத்தப்படுவங்களை மறக்காத. அவங்க என்ன உன்னை முடிஞ்சது செய். அடுத்து பாருங்க பார்ப்போம். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள், உங்கள் மனவரையை மாசுபட விடாதீங்க. வார்த்தை பார்த்தீங்களா, உங்கள் மனவரையை மாசுபட விடாதீங்க. ஏறது பண்ணா இல்லையா, இன்னொருத்தர் மனைவியை கொண்டு வந்தான் இல்லையா, ஒரு பாவம் பாருங்க. அவனுடைய மன வாழ்க்கையை மாசுபடுத்துறானா இல்லையா. அப்ப இப்ப ஒரு மாபெரும் பாவம் தாவீதுன்னு செய்வாரு. உரியார் மனைவியை தாவீது பார்ப்பாரு, பிறக்க குழந்தையை ஆண்டவர் கொள்ளுவார். தவறு, மாபெரும் தவறு. சொல்ல பாருங்க பார்ப்போம். கடவுளை குழந்தை வாழ்க்கை தானே. பாருங்க பார்ப்போம். அனைவரும் திருமணத்தை உயர்வாக மதியுங்கள், மனவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும். திருமண வாழ்க்கையை மதிச்சு போச்சுங்க. கணவனா உனக்கு மனைவி தான், மனைவியா அவனுக்கு கணவன் தான். இந்த நெறியை பின்பற்றுங்க, அதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. இன்னும் பாருங்க பார்ப்போம் இல்லையா. காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவார்கள். தீய இச்சை வேண்டாம். இன்னும் பாருங்க பார்ப்போம். பொருளாசையை விற்று விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்று இருங்கள். கடவுள் உனக்கு என்ன ஆசை கொடுத்துருக்கு, அது போதும். பேராசை வேண்டாம், அது வேணும் இது வேணும் இப்படி 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 வேண்டாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, போதும். போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவார்கள்.
எனவே இன்னைக்கு அற்புதமான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு உனக்கு பொருளாசை தேவை கிடையாது. உனக்கு என்ன இருக்கிறதோ உள்ளதே போதும் என்று நீங்கள் வாழுங்களான்னு இன்றைய வாசகம் சொல்லுகிறது சகோதரர்களே. இன்னும் பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன தலைவர்களை நினைவு கூறுங்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லி உங்களை கடவுளுடைய பாதையிலே பயணிக்க செய்த உங்களுடைய மூத்தோரை நினச்சி பாருங்க. நீங்கள் புனிதர்னு சொல்கிறோம்ல, அவங்களாம் யார்? இன்னைக்கு நாம் எனக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிறோன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் காரணம். அவங்கள மறவாதீங்க. இந்த கிறிஸ்துவ சபைகளை பாருங்கள், புனிதர் வணக்கத்தை வெறுத்து ஒதுக்குறாங்க. புனிதரா யார் தூக்கி போனவங்கள? கடப்பாவிங்களா, இன்னைக்கு அவங்களா நாம் இல்லை. இன்னைக்கு புரியுதா உங்களுக்கு? அந்த புனிதர்கள் நமக்கு வழி காட்டலன்னா, ஆண்டவரை போதிக்கலன்னா, அவர் நெறிய நமக்கு சொல்லி கற்பிக்கல, நாம எப்படி கிறிஸ்தவம் வாழ முடியும்? நாம யோசிக்க தேவையில்ல. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். இப்போ சபை சகோதரெலாம் பாருங்க பார்ப்போம், புனிதர்கள் தூக்கி போடுறவங்கள. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க பார்ப்போம், இங்கே உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். மறந்துடாதீங்க. உங்கள் ஆன்மாவுக்கு, உங்கள் ஆன்மீகத்திற்கு அவங்க வழிகாட்டிங்க. அவங்கள மறந்துடாதீங்க. இன்னும் பாருங்க பார்ப்போம். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கையுடையவராக இருங்கள். அந்த ஒரு புனித நிலைக்கு நீங்களும் உயர முயற்சி பண்ணுங்க. அவங்க எப்படி ஆண்டவரை முழுவதும் விசுவாசித்து வாழ்ந்தாங்க, ஆண்டவரை பற்றி எல்லா மக்களும் சொல்லி அந்த விசுவாசத்தை எப்படி பரப்புனாங்க, அவங்க எப்படி வாழ்வில் நிறைவுள்ள மக்களாக வாழ்ந்தாங்க அவங்க. அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்க, அந்த நிறைவுள்ள மக்களாக நீங்களும் வாழ முயற்சி செய்யுங்கள் என்று இன்னைக்கு வாசகம் சொல்லுது. இன்னைக்கு அதுக்கே பாருங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி அந்த புனிதர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், நம்முடைய குலமுதுவர்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஆண்டவருக்காக முழுத்தனை ஒப்புடுத்து வாழ்ந்தார்களோ, அதே போல அந்த நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வத்தை என்ன பண்ணுங்க, நம்ம விசுவசித்து அவருடைய பாதையிலே பயணிக்க நம்ம கற்றுக்கணும். இன்னும் பாருங்க பார்ப்போம். பல்வேறு நூதனமான போதனையால் கவரப்படாதீர்கள். எப்பா இதுக்கு இன்னைக்கு நம்ம ரொம்ப இந்த விஷயத்தை ரொம்ப நம்ம கவனிக்கணும். நம்ம இன்னைக்கு பாருங்க, நான் வேதிரா படிக்கிற பொழுது நான் ஒரு சிறு கிராமத்துக்கு நாங்கள் சண்டே சர்வீஸ்க்கு போவோம். நாங்கள் சண்டே சர்வீஸ்னு அங்கே வந்து திருப்பள்ளி வழக்கமாக நடைபெறும் சின்ன கிராமம். அந்த இடத்துல ஒரு மாதம் 2 பூசை, ஒரு பூசையே கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கிராமம். அப்போ நாங்கள் சண்டே சர்வீஸ்க்கு அங்கே போவோம். நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு தம்பி எங்களுடைய பூசைக்கு வந்து ஜப்பாடு கலந்துக்குவோம். நாங்கள் ஒரு ஆண்டு முழுக்க அந்த கிராமத்துக்கு போயிருந்தோம். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறான், அந்த பையன் பாஸ்டர் ஆகிட்டான். திடீர்னு பாஸ்டர் ஆகிட்டான். நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் ஒரு கொட்டா போட்டுக்கிட்டான். என்னன்னு பார்த்தோம்னா அங்கே போர்டு வச்சுட்டான், தேவ ஆட்டுக்குட்டி சபை. தேவ ஆட்டுக்குட்டி சபைன்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு தினமும் மோலாட்டியும் டங்கு மோளை அடிச்சுக்கிட்டு அம்மாண்டு கடவுளை வாழ்த்தி சந்தோஷமாக பாடு தப்பு இல்லை. எந்த அளவுக்கு எப்படி அவங்க போதனில் கவரப்பட்டு சபையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ தெரியல. எப்போ திடீர்னு தலைவர் ஆகணும், திடீர்னு புனிதர் ஆகணும், திடீர்னு வழிகாட்டுகள் ஆகணும், திடீர்னு ஆன்மீக சொற்பொழிவாக ஆகணும். போ, என்ன வாழ்க்கை சொல்கிற பாருங்க பார்ப்பீங்க. ஆனால் சொல்கிற பாருங்க, பல்வேறு நூதனமான போதனைகளால் கவரப்படாதீர்கள். வேண்டாம். ஆண்டு நம்ம சொல்லுற வார்த்தைக்கு நம்ம கேட்டு நடப்போம். நம்மை அதை போல ஒரு தலைமைத்துவத்துக்கு உயர்த்துகின்ற நிலை இருந்தால் அதை ஆண்டவர் செய்யட்டும். அது ஆண்டவர் செய்யட்டும். அவருக்கு தெரியும். மீன் பிடிக்கின்ற பேதுரை உயர்த்தியது யார்? ஆண்டவர் இயேசு. கொலை பண்ணிட்டு ஓடி வந்தார் மோசே. அவரைத்தான் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் கொடுத்து தலைவராக கொண்டு போகிறார் யாவை இறைக்கு மோசே. அதே போல் ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நீ தவறான போதனைகளை வழிநடத்தப்பட்டு தப்பான பாதை இல்லாமல் போக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல உள்ளத்தை நம்ம வாசித்து பாருங்க. நம்ம உங்களை திசை திருப்ப இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த உலகம் எப்படா வருவான், அவனை மடைக்கு எந்த தப்பான வேலை கூட்டின்னு போகலாம். அப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டாம். இன்னைக்கு ஆண்டு சொல்கிறது நமக்கு. அடுத்து பாருங்க பார்ப்போம். உணவு பற்றிய விதிகளை கடைபிடிப்பதால் அல்ல,
அருளினால் உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துதலே சிறந்தது. இன்னைக்கு நாம் ரொம்பவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் இது. மிக முக்கியமான வார்த்தை இது. திரும்ப வாசிக்கிறேன் பாருங்களேன். உணவு பற்றிய விதிகளை கடைபிடித்தல் அல்ல, அருளினால் உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துதலே சிறந்தது. உணவு விதிகளை கடைபிடிப்பவர்கள் எப்பயனும் அடைந்தது இல்லை. இந்த வார்த்தை நம்ம ரொம்ப ஆழமாக தியானிக்கணும், சிந்திக்கணும் சகோதரர்களே. நான் உண்மையை சொல்கிறேன். நம்ம வேதியர், நான் வேதியர் பணி செய்கிற நேரத்திலும் சரி, நான் விரந்தது கிடையாது. நான் பட்னி கிடந்து ஜபித்தது கிடையாது. ஜபிப்பேன். நான் போன கடவுள் காலையிலேருந்து சான்று வணங்கினா பண்ணிக்க சொல்லுவேன். நான் திருப்பலியில் பங்கெடுப்பேன். என்கிட்ட யார் ஜப உதவி கேட்டாங்க அவங்களுக்காக ஜபிப்பேன். நான் என்னைக்குமே அது பெரிய வெள்ளியாக கூட இருக்கட்டும், தவக்காலமாக இருக்கட்டும், நான் நோன்பு ஜபித்து கிடையாது. இப்போ நான் உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்க, கிடையாது. உணவு கட்டுப்பாடு ஒன்றுக்கு உதவாது. அந்த சொல்ல பாருங்கம்மா. அப்போ நீங்கள் இங்கேருந்து வெளியே உள்ளே போகிறதால ஆன்மா தீட்டுப்படாது. இது உணவு பொருள். இது சாப்பிட்றது அப்படியே கழிவாக போயிடும். இந்த உணவுனால ஒன்றும் ஆக போவது கிடையாது. மாறாக உங்களை ஆன்மாவை உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. எசப்படைய வார்த்தை. உங்களுக்கு உள்ள சுத்தம் பண்ணுங்க. தட்டை வெளியில் கழுவி என்ன புண்ணியம்? உள்ள கழுவுங்க ஆண்டவர் சொல்லுவார். உள்ள சுத்தம் பண்ணுங்க. அதை சொல்கிறா இல்லையா? ஏனென்றால் வெளிப்புறத்தை உண்டாக்கியவரை உட்புறத்தையும் உண்டாக்கினார். உள்ள தூய்மையாக இருக்கிறவனுக்கு எல்லாம் தூய்மை தான். சரி நினைப்பாங்க இல்லையா, 40 நாள் நான் கறிமீன் சாப்பிடல, நான் மது பழக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டேன், நான் புகைப்பழத்தை ஒதுக்கி வச்சுட்டேன், 40 நாள் தவக்காலத்தில் நான் நோன்பு ஜெபிச்சிட்டேன்னா நான் அந்தோனியார் தான் என்னை தூக்கி அவர் அந்தோனியார் சுருப தூக்கி கீழே வச்சுட்டு இடத்துக்கு உட்கார வச்சுருங்க மேலே. இப்படித்தான் ஆகிடுவாங்க தவன்னு பாருங்க. அப்போ நான் அந்த 40 நாள் முடிஞ்சு இந்த ஈஸ்டர் பண்டிகை முடியட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை சகோதரர்களே மன்னிக்கணும். இந்த சொல்கிற வார்த்தை நடக்குது. பங்கெல்லாம் பார்த்துருக்க முடியாது. நம்ம உண்மையை சொல்கிறா போய் சொல்கிறோம். நீங்களே அதை எடை போட்டு பார்த்துக்க. இப்படி இருக்கா இல்லையா உலகத்தில்? நான் கறிமீன் சாப்பிடல, நான் புனிதன். நான் பிடி சிகரெட்டை பிடிக்கல, நான் வேற ஏதாவது உள்ளத்தை சுத்தமாக வைக்க. முதல்ல உள்ள சுத்தமாக, அது போதும். இந்த காண்டு சொல்றதான் பாருங்க பார்ப்போம். அருளினால் உள்ளத்தை உறுதிப்படுத்துதலே அவசியம். மனசை ஆண்டவர் பக்கம் உறுதியாக வச்சுக்கோ. நீ கறி சாப்பிடலாம், ஒன்றும் கடவுள் ஒன்றும் கோச்சிக்கு போது கிடையாது. நீ கறி சாப்பிட்றதாலே பெரிய பாவியும் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ நான் பெரியவன், நீ கறி சாப்பிடாம வச்சுக்கோமே. அமெரிக்காவில் என்ன பண்ணுவான்? அமெரிக்காவில் கறி சாப்பிட்டே தீரணும். அதான் சோறே அவனுக்கு. இப்போ அவன் பாவியாவன். இப்போ ஒரு திருநீற்று வச்சுக்கோங்க. நான் குடிக்கல. இங்கிலாந்தில் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு குடிக்கலாம், செத்து போயிடுவான். அவன் குடிச்சு தான் உடம்பு சூடு பண்ணிக்கணும். அது சாப்பாடு அவனுக்கு. குடிதான் சாப்பாடு அவனுக்கு. பிராந்தி குடிக்கணும், ஒயின் குடிக்கணும். குடித்தா தான் உயிரை வாழ முடியும். அவன் என்ன பண்ணுவான்? அவன் பாவியாவன். சகோதரர்களே, நம்ம இன்னும் சொல்கிற அற்புதமான வார்த்தை. உணவு விதிகளை கடைபிடிப்பவர்கள் எந்த பயனும் அடைந்தது கிடையாது. உணவு கட்டுப்பாடால் ஒன்றும் ஆகப்போது கிடையாது. எனவே சகோதரர்களே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது உள்ளத்தால் தூய்மையாக வாழறது. அப்படி ஒருத்தன் வாழ வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? அப்போ எனக்கு திருப்பாடல் பாருங்க. அப்போ அவன் தான் சொல்லுவான், ஆண்டவர் தான் எனக்கு ஒளி, அவர் தான் என் மீட்பு, அவர் தான் எனக்கு எல்லாம். உள்ள சுத்தமாக இருக்கேன். நான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழறேன். அவர் தான் என்னுடைய மீட்பு. யாரும் நான் பயப்பட அவசியம் கிடையாது. பவுல் சொல்லுவார் பாருங்க, நெடிய ஓட்டத்தில் ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், எனக்கு வெற்றி கோப்பை காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் கடவுளுடைய உகந்த வாழ்க்கை. சகோதரர்களே, ஆண்டவர் உகந்த வாழ்க்கை வாழ்வோம். அவருடைய ஆசிரியரை எதிர்பார்த்து காத்திருப்போம் என்று நான் சந்திப்போம்.